வணக்கம் and welcome to our channel Karumpalagai. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது குழந்தைகளுக்கு கொரோனா நோய் தொற்று வராமல் தடுக்கக்கூடிய காராமணி பயிறு லட்டு. அதாவது கோவி ப்ரோ டயட் காராமணி லட்டு தான் பார்க்க போறோம். காராமணி பயிரினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன மற்றும் இந்த லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத விரிவா தெளிவுரை விளக்கத்தோட இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கரும்பலகையை நீங்க முதன்முறை பார்க்குற வியூவரா இருந்தா நம்ம சேனல் கரும்பலகையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோவிட் மற்றும் டெங்கு நோய் தொற்றுக்கள் மக்களிடையே பரவ ஆரம்பிச்சதிலிருந்து மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தையாக மாறிப்போனது பிளேட்லெட் கவுண்ட். பிளேட்லெட் கவுண்ட்னா என்ன? பிளேட்லெட் கவுண்ட் அப்படிங்கிறது இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கை. கோவிட் போன்ற நோய் தொற்றுக்களை கண்டறியறதுக்கு முக்கியமான காரணியாக இருக்கிறது பிளேட்லெட் கவுண்ட். இந்த இரத்த தட்டணுக்கள் சீராக இருந்தாதான் நம்ம இரத்த சிவப்பணுக்களும் சீராக இருக்கும். இரத்த சிவப்பணுக்கள் சீராக இருந்தாதான் ஆன்டிபாடிஸ் ரெகுலேட் ஆகும். ஆன்டிபாடிஸ் கரெக்டாக இருந்தாதான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரெகுலராக ஜென்ரேட் ஆகும். இந்த இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கை குறையும் பொழுது தான் நோயினுடைய தீவிரம் அதிகமாகுது, நோயின் பாதிப்பும் அதிகமாகுது. சாதாரணமாக கோவிட் நோய் பாதிக்கப்பட்ட 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பிளேட்லெட் கவுண்ட் படிப்படியாக ஸ்லோவாக குறையும். ஆனால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு கோவிட் நோய் தொற்று ஏற்பட்ட உடனே இந்த பிளேட்லெட் கவுண்ட் குறைய ஆரம்பிச்சிடும், அதனுடைய தீவிரத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு நம்ம அன்றாட உணவுகளில் பிளேட்லெட் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய உணவு வகைகளை சேர்த்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுத்துக்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அது அவங்களுடைய பிளேட்லெட் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதோட இரத்தத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை ஊக்குவிக்கக்கூடிய காரணிகளாக மாறும். பிளேட்லெட் கவுண்ட்டை பற்றி ஆய்வறிக்கை செய்த ஆய்வாளர்கள் சொல்கிறது என்னென்னா, ஃபோலேட் அப்படிங்கிற ஊட்டச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய பிளேட்லெட் கவுண்ட் என்றைக்குமே ட்ராப் ஆகாது அப்படிங்கிறது தான். ஃபோலேட்டுங்கிற நியூட்ரியன்ட் அதிகம் நிறைந்த மிக முக்கியமான 10 உணவுகளில் முதன்மை வாய்ந்த உணவாக இருக்கிறது காராமணி பயிறு. இந்த காராமணி பயிரை நம்மளுடைய அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான ஃபோலேட்டில் 95% இந்த காராமணி பயிரை எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கிது. இந்த ஆரோக்கியமான கோவி ப்ரோ டயட் காராமணி பயிறு லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 250 கிராம் காராமணி பயிறு, 100 கிராம் வறுத்த வேர்க்கடலை, 3 ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க, 200 கிராம் வெல்லம். 250 கிராம் காராமணி பயிரை ஒரு கடாய் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. காராமணி பயிறு நல்லா வறுத்தது பெரிதளவில் நிறம் மாறலைன்னாலும் நல்ல வாசனையை கொடுக்கும். வறுத்து எடுத்த காராமணி பயிரை ஒரு குக்கரில் போட்டு 5லிருந்து 7 விசில் எடுத்துக்கோங்க. இதற்கிடையில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 100 கிராம் வேர்க்கடலையை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 5லிருந்து 6 விசில் கொடுத்தெடுத்த காராமணி பயிறு நல்லா பாயில் ஆகி வெந்திருக்கு. இந்த டைமில் காராமணி பயிரில் இருக்க தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. லட்டு செய்யும் போது தண்ணி இருந்ததுன்னா லட்டு சீக்கிரமே கெட்டு போயிடும். வெந்திருக்க காராமணி பயிரை கொஞ்சம் கூல்டவுன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி 1-2 அரைச்சி பல்ஸில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. கோர்ஸ் பவுடராக நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய காராமணியை இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டிலையோ அல்லது ஒரு ஸ்டீமிங் பிளேட்லேயோ வச்சு 15லிருந்து 20 நிமிஷம் நம்ம ஆவி காட்டி எடுக்க போகிறோம். ஸ்டீம் பண்ண காராமணி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம கோர்ஸ் பவுடராக ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது கூடவே 200 கிராம் வெல்லம் மற்றும் நெய் தேவையான அளவு கலந்துக்கங்க. நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய இந்த காராமணி கலவையை சூடு ஆறதுக்குள்ளே சுட சுட சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டுகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கலவை கூடவே பேர்ச்சம்பழம், உலர்ந்த திராட்சை மற்றும் முந்திரி பருப்பை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் இந்த கலவையோடு கலந்து சின்ன லட்டு உருண்டைகளாக நம்ம பிடிக்கலாம்.
குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஊட்டச்சத்துக்களை அள்ளி வழங்கக்கூடிய கோவி ப்ரோ கிட்ஸ் டயட் காராமணி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த உணவை கர்ப்பிணி பெண்களும் அவங்களுடைய அன்றாட உணவு பட்டியலில் சேர்த்துக்கலாம். இந்த உணவை சாப்பிட்றது மூலமாக உங்கள் கருவில் இருக்க குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு தேவையான அதுவும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்தான DHA அதிகம் நிறைந்திருக்கக்கூடியது காராமணி பயிரில் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு வந்து உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை. நன்றி, வணக்கம்.